ஹலோ பாய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். கடைசி ரேஸ் ஆஃப் த சீசன் நல்லபடியாக முடிந்தது. எல்லாருக்கும் ஒரு கிளீனான ரேஸாகவே இது அமைந்தது. ஸோ இந்த ரேஸ்ல நம்ம முக்கியமா அந்த ஹெட்லைனை பத்தி மட்டும் பார்க்கும்போது மெர்சிடிஸ் வெர்சஸ் ஃபெராரி எந்த மாதிரி போயிருக்கலாம், அவங்களோட 4 டிரைவர்ஸும் என்ன பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யார் யாரு மெர்சிடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த காலை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, let us start with the back markers in this team for this race. head to head வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தா சைன்ஸ் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன். முக்கியமான இந்த ஃபைனல் ரேஸில் வெகு சில பாயிண்ட்டுகளே டிஃபரன்ஸ் இருக்கும்போது சைன்ஸ் 12th ஸ்டார்ட் பண்ணாரு, ஹாமில்டன் 11th ஸ்டார்ட் பண்ணாரு. 2 பேருமே பாயிண்ட்ஸுக்கு வெளியில். லூயிஸ்க்கு ஒரு நம்ம பேட்டர்னை நோட் பண்றோம். அவரு ரேஸ் பின்னாடில என்ன ஸ்டார்ட் பண்றாரு, அவரோட ரியாக்ஷன் டைம் நல்லா இருக்கு, நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. மேபி ஹீ கேன் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 டர்ன்ஸ்குள்ள மேபி ஒரு காரையோ இல்ல 2-3 காரையோ ஓவர்டேக் பண்றாரு. பட் தென் ஆப்வியஸ்லி ரேஸ் பேஸ் கம்மியா இருக்கு. கடைசி 3 ரேஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஆல்பினே வழிவிடு, நாங்க முன்னாடி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இங்கே நடந்தது. சார்ல்ஸை விட இந்த ரேஸ்ல நான் இதை பர்சனலா எப்படி பாக்குறேன்னா, ஃபெராரி செகண்ட் முடிக்கிறது சைன்ஸ் கையில தான் இருந்தது. ஆனா இது கோட்டை விட பட்டது. ஸோ ஸ்டார்டிங் வித் சைன்ஸ் அண்ட் ஹாமில்டன், நீங்க இந்த மெர்சிடிஸ் வெர்சஸ் ஃபெராரி பேட்டில்ல சைன்ஸ் அண்ட் ஹாமில்டனோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சைன்ஸ் முக்கியமான நாள்ல பேசிக்கா ரொம்ப சொதப்பிட்டாருங்க. FP2 இட் ஹேப்பன்ஸ், பட் ஆனா கொஞ்சம் காஷியஸா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு முக்கியமான ரேஸ் இது பேசிக்கா ஃபெராரிக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிப்பின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் பிட்வீன் தெம் அண்ட் மெர்சிடிஸை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சைன்ஸ் அவர் நார்மலான வீக்கெண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா ஈஸியா தூக்கிருக்கலாம். ஏன்னா மெர்சிடிஸ் அவங்களோட பெஸ்ட்லயே இல்ல. பேசிக்கா மெர்சிடிஸ் கிளாஸுக்கு வராங்க, அவ்வளவுதான். பாஸ் ஆகுறது எல்லாமே இன்விஜிலேட்டரு, பக்கத்துல எவனாச்சும் காப்பி அடிச்சு பிட்டு தூக்கி போட்டா அது கையில எடுத்து அவங்க எழுதி பாஸ் ஆகும். அந்த மாதிரிதான் மெர்சிடிஸ் பேசிக்கா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஃபெராரி பண்ண வேண்டியது நார்மல் வீக்கெண்டு சைன்ஸ் நார்மலா இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பிரச்சனை என்னன்னா அந்த ஷண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமா கான்பிடன்ஸ் போயிடுச்சு சைன்ஸுக்கு. ஏன்னா வண்டியில பேஸ் இருந்துச்சு. அண்ட் வண்டியில பேஸ் இருந்து சைன்ஸும் கான்பிடண்டா இருந்தாருன்னா we know what he can do. பட் ஆனா இங்க ரேஸ்ல கிளியரா தெரிஞ்சுது. ஆரம்பத்துல ஏதோ 3 பிளேஸ் எடுத்தாரு. ஐ வாஸ் திங்கிங் தட் ஓகே வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஹாமில்டன் கிட்ட வந்தா தென் ஆப்வியஸா இட் வில் பி பிரஷர் அப்படின்னு யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் பெருசா அவங்க எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் தே பேசிக்லி புட் த பால் ஆன் என்ன சொல்றது லேடி லக் ஸ்டேபிள் பேசிக்கா, அவ்வளவுதான். பிட் ஸ்டாப் ஏதாச்சும் சேஃப்டி கார் வந்தா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டரி, சேஃப்டி கார் அபுதாபில எவ்வளோ திங்ஸை மாத்தி இருக்கு, புரட்டி போட்டிருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு ஆசையில இது பண்ணாங்க. பட் ஆனா அது ஒன்னும் வேலைக்கு ஆகல. அண்ட் குவாலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அவரால் டயர்ஸ் நல்ல ரைட் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரவே முடியல. அதனாலதான் அவரோட டிப்பின் பேஸ் ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். செட்டப் வாஸ் ஆல் குட், பட் டயரோட டெம்பரேச்சர் ஒரு நல்ல விண்டோக்கு ஆப்டிமம் விண்டோ கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. இதுதான் சைன்ஸ் சைடு. லூயிஸ் சைடு ஐ கெஸ் ஃபெட்டிக்னு தோணுதுங்க எனக்கு. அவரு என்ன பண்ணாலும் வண்டி ஒண்ணு இது பண்ண போறது இல்ல. இப்ப நீங்க செகண்ட் மட்டும் என்ன கீச்சிட போறீங்க என்ஜினியர்ஸ்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன இந்த காரை சும்மா பேருக்கு நான் ஓட்டிட்டு போறேன்ற மாதிரிதான் அவரு பாவம் இருக்காரு. வி கான்ட் பிளேம் ஹிம். இந்த வண்டியை வச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இந்த லீவுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, கடைசி நாள் ஸ்கூல் எப்பா விட்டு தொலைங்கடா புக் ஆகுது இதாகுதுன்னு சொல்லி, அந்த மாதிரி கடைசி நாள் ஏதோ ஓட்டிட்டு போறேன், நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, அதான் ரசல் மேல இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு இதுலதான் பாவம் இருந்தாரு. வண்டி அவர் பேச்ச கேட்கவே இல்லை. இட் வாஸ் பிஹேவிங் சோ பேட் அட்லீஸ்ட் இன் லூயிஸ் ஹேண்ட்ஸ். சோ அப்ப நமக்கு தெரியும் வண்டி எப்படி நைஃப் எட்ஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரசல் நல்லா ஓட்டினாரு. இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரொம்ப கார்னர்ஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேங்கிங் ஆர் ஸ்வீப்பிங் கார்னர்ஸ் நிறைய இது மாத்திட்டாங்க இல்லையா. சோ பிரச்சனை எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரியர் எண்ட் ஆக்சுவலி நல்லா ஸ்டேபிளா இருக்கணும் டு பி கான்பிடென்ட் அண்ட் புட் டவுன் த த்ராட்டில், எஸ்பெஷலி ஃபார் த பிக் ஸ்ட்ரெயிட். பின்னாடி அந்த ஒரு டிஆர்எஸ் வர பிக் ஸ்ட்ரெயிட் அதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஈவன் ஃபார் தட் மேட்டர் யூகே ஓவர்டேக் பண்ண இடத்துலயுமே பார்த்தோம்னா அந்த பேங்கிங் இதுல ஈவன் ரசல் ஸ்ட்ரகிள்ட் பிகாஸ் மெர்சிடிஸோட ரியர் எண்ட் கிரிப்பியாவே இல்ல. சோ அந்த பேங்கிங்ல போனாலுமே அதுக்கப்புறம் அவங்க அந்த த்ராட்டில் அழுத்தி போறதுக்குள்ள வண்டி கொஞ்சம் இன்னும் டைம் கேக்குது. அதுக்குள்ள எய்தர் யாராச்சும் இன்சைட் லைன்ல ஸ்வீப் பண்ணி எடுத்துறாங்க ஆர் நல்ல பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ அங்கேயே ஐ கெஸ் லூயிஸ் நியூ தட் ஃப்ரம் த பிகினிங். ஹி ட்ரை டு ஜஸ்ட் ஸ்டே வாட் எவர் ஹி கேன் டூ. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அவரால் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தோணுது வித் திஸ் கார்.
அண்ட் நீங்க அந்த யூகே பாயிண்ட் சொல்லும் போது நீங்க முன்னாடி ஒரு கால்லயும் ஒரு சின்ன இன்சைட் பட் முக்கியமான இன்சைட் சொல்லிருந்தீங்க. when the Mercedes is a handful, George is doing best because George is used to driving a bad car. But then when the car is actually good, Lewis is able to maximize most of it. ஏன்னா இந்த ரேஸ்ல அது ஒரு மாதிரி ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சது. அந்த யூகியோட லாஸ்ட் நீங்க சொன்ன அந்த ரேஸ் முடிக்கிற டைம்ல இட் லுக் லைக் he can actually get யூகி. பட் தென் ஓவர்டேக் கம்ப்ளீட் பண்ணி he couldn't stick it. அதுலயே தெரிஞ்சது வண்டி எந்த அளவுக்கு பேலன்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுது. That's a very very big factor. மச்சி, சோ இது வந்து ஒரு கிவ் ஆர் டேக் மாதிரி. ஓகேவா, நீ ஓவரால் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். இஃப் யூ பிகம் நம்பர் 3 தென் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து உனக்கு இன்டர்னல் டைம் ஜாஸ்தியா கிடைக்கும். பட் ஆன் த கான்ட்ராஸ்ட் வின்னிங் மணி கம்மியா கிடைக்கும். ஸோ ஃபெராரியும் அதுக்கு ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காசுக்கு பதிலா இஃப் வி கெட் அடிஷனல் 5% வின்டர்னல் டைம்னா கூட எங்களுக்கு அதுவே போதுன்ற மாதிரி அந்த மாதிரி பிளே பண்ணிட்டாங்களா. பிளஸ் ஒரு மாதிரி ஃபைனல் ஷோ டவுன் மாதிரியே இல்லை மச்சி. 4 points இதே நம்பர் 1 நம்பர் 2னா ஃபைனல் ஷோ டவுன் பயங்கரமா இருந்திருக்கும். இவங்க ஒரு மாதிரி வேணுக்குனே விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கான்ட்ரவர்சின்னே வச்சுக்கோங்க. பிளஸ் சயின்ஸ் வந்து நம்ம இந்த இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரும் தெரியும். ஒரு ரேஸ் சிங்கப்பூர்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் ஃபைனல் ஷோ டவுன்ல வந்து ஒரு மாதிரி சப்புன்னு போயிடுச்சு. ஒரு மாதிரி பயிருக்கு ஊர்கா இல்லாத மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஐ திங்க் ஆன் த ஹோல் மர்சிடிஸ்க்கு வந்து தேர் லைக் செகண்ட் பிளேஸ் வந்து எங்களுக்கு போதும், வேற எங்களுக்கு தேர்ட் பிளேஸ் போன்ற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணி செட்டில் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. given that இப்போ Mercedes second, Ferrari third, Aston Martin fourth and McLaren fifth பொழுது it gives enough time for McLaren and Ferrari to actually mount a better fight to Red Bull. ஏன்னா இந்த வருஷம் towards the end தெரிஞ்சிடுச்சு இந்த 2 டீமும் Mercedes விட பயங்கரமா இருக்காங்க. and then in a lot of races on பார்னு சொல்ல முடியாது Red Bull கூட எந்த காரியமே இந்த வருஷம். பட் அட்லீஸ்ட் ஒரு சில லேப் வந்து ஓகே சண்டையாச்சு போட முடியுது. மேக்ஸுக்கு வந்து மேக்ஸ் கூட பேரலா கொஞ்ச நேரம் இருக்க முடியுதுன்னாலே இது வந்து எப்படின்னா மேக்ஸ் வந்து பெரிய ஹீரோயின் மாதிரி அவங்க கூட பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்தா கூட போதும் இந்த சீசன் இருந்தது. உண்மையா? சோ அப்படி இருக்கும்போது I guess yes, in the extra time in that tunnel is going to help McLaren and Ferrari mount a better fight to Red Bull. Actually இத பேசும்போதுதான் இந்த ரேஸ்ல எனக்கு ஹைலைட்னு எனக்கு பட்ட ஒரே விஷயம் என்னென்னமோ நடந்தது. நிறைய பேர் ஒரு ஃபிளரியா பிட் ஸ்டாப் பண்ணும்போது யூகிக்கு ஒரு 3 லேப் கிடைச்சது ரேஸ் லீடரா இருக்கிறதுக்கு. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஜாலியா இருந்தது. சோ அடுத்தது நம்ம முக்கியமா பாக்கணும்னு பார்த்தா somehow அவரை பத்தி தப்பா பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் ஏதாவது நடந்து அவரை பற்றி நாம் தப்பாக பேச வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தா பெரேஸ் தான். அவரும் நாரிஸும் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். லேப் 15ல வந்துட்டு நாரிஸும் ஜார்ஜும் ஒன்னா பிட் பண்ணாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த வருஷம் சொல்ல போனா பிட் ஸ்டாப் ரெக்கார்டே மெக்லாரன் கிட்ட தான் இருக்கு. 1.9 seconds பண்ணவங்க. ஃபார் சம் ரீசன் இந்த வாட்டி அகனைசிங்லி ஸ்லோ பிட் ஸ்டாப். ஒன்னா பிட்டுக்குள்ள வந்து கரெக்டா ஜார்ஜ் வெளில போயிட்டாரு. சரி ஓகே, அதுக்கப்புறமும் ஜார்ஜோட ரேஸுக்கு வருவோம். பட் தென் சரி புடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு பார்த்து நாரிஸ் நல்லா ஓட்டினாலும் பெரேஸ் வந்தாரு, ஒரு சொருனாரு, இடிச்சு தூக்கிட்டு திருப்பி சர்ப்ரைஸ்டா என்ன எனக்கு பெனல்டி கொடுத்துருக்காங்க சார், உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுப்பாங்க அப்படிதான் இருந்தது ரேஸ பார்க்கும்போது. சோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டராவும் இருந்தாரு. நாரிஸையும் அந்த அடுத்த ஃபேக்டரான நாரிஸையும் அவரோட ரேஸையும் டேமேஜ் பண்ணாரு. டேமேஜ் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னா அவரோட அந்த 5 second penalty played a very important part in Mercedes getting those extra points. ஏன்னா சார்ல்ஸுக்கு லேட்டா உதயமான ஒரு சிங்கப்பூர் சயின்ஸ் ஐடியா வந்துட்டு சரி நான் வந்துட்டு பெரேஸ முன்னாடி விட்டுறேன் அண்ட் ஐ வில் ட்ரை so let's see if there is a gap between me and George so that ஒரு மாதிரி டேலி ஆயிடும், நம்ம முன்னாடி வந்துடலாம்னு ட்ரை பண்ணாங்க. பட் சேட்லி ரேஸ் முடிக்கும் போது பார்த்தா ஆப்வியஸ்லி போடியம்ல என்ன ஆயிடுச்சுன்னா மேக்ஸ், நம்ம சார்ல்ஸ், அதுக்கப்புறம் ஜார்ஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரேஸை பத்தி மட்டும் பார்க்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆன பெரேஸும் நாரிஸும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல வாட் இஃப்ஸ் நிறைய இருக்கு. சோ உங்க மனசுல பட்ட வாட் இஃப்ஸ் அண்ட் வாட் யூ மேபி அண்டர்ஸ்டுட் ஆர் வாட் யூ இன்ஃபர்ட் ஃப்ரம் தீஸ் டூ அதை மட்டும் சொல்லுங்க. சோ நம்ம பெரேஸ் சொல்லிட்டு இருக்காருல இந்த மாதிரி ரேஸ் இன்சிடென்ட், அவர் எப்பவுமே போஸ்ட் இன்டர்வியூல எப்படி இருக்காரு ஐ திங்க் இட்ஸ் ரேஸ் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்றாரு.
இது ஏன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்க? எனக்கு அது வேற கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எல்லா வாட்டியும் இதே தப்பு பண்ணிட்டு ரேஸ் இன்சிடென்ட் சொல்றது, கவர் அப் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலா. சோ இப்போ பெரேஸ் நாரிஸ் அந்த 47th லேப்பா 46th லேப்பா அவரு ஓவர்டேக் பண்ணது, அதுக்கு என்ன 5 செகண்ட் பெனால்டி கொடுத்தாங்க. இதே வந்து 2021 மேக்ஸ் லூயிஸ் ஷோ டவுன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லேப்ல ஆக்சுவலா வந்து சிமிலர் மூவ் தான், கிட்டத்தட்ட மேக்ஸ் லூயிஸ் ஒரு மாதிரி சிமிலர் மூவ் தான். அது வந்து இப்போ எஃப்ஐ என்ன பண்ணுவாங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, லூயிஸ்க்கும் பெனால்டி கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸுக்கும் பெனால்டி கொடுக்க மாட்டாங்க. சேம் இப்போ நாரிஸ் பண்ண மாதிரி தான். பெரேஸ் வந்து இடிப்பாரு, நாரிஸ் வந்து ஹில் கெயின் த பிளேஸ், பெரேஸும் அதே மாதிரி கெயின் த பிளேஸ். மேக்ஸ் லூயிஸ்க்கும் அப்படிதான், மேக்ஸ் வந்து இடிப்பாரு, லூயிஸ் வந்து ஹில் பி ஆன் டாப், மேக்ஸ் பின்னாடி இருப்பாரு. ஸோ 2021 வந்து நீங்க மேக்ஸுக்கு 5 செகண்ட் பெனால்டி கொடுக்கல. அப்போ இதுலயும் சின்ஸ் நாரிஸ் கெப்ட் த பிளேஸ், அப்போ பெரேஸ்க்கு கொடுத்துருக்க கூடாது 5 செகண்ட் பெனால்டி. பெரேஸ்க்கு 5 செகண்ட் பெனால்டி கொடுக்கலன்னா இட் வுட் ஹவ் சேஞ்ச் தி என்டையர் டைனமிக். பெரேஸ் நம்பர் 2 வந்திருப்பாரு, அப்புறம் மெர்சிடிஸ் ஃபெராரி, அந்த பாயிண்ட் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா? சோ எனக்கு என்னன்னா எஃப்ஐ வந்து யூ டேக் அ ஸ்டான்ஸ், இல்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நீ இப்படி இடிச்சா யூ கெட் 5 செகண்ட் பெனால்டி. பாக்குறவங்களாம் முட்டாளா போலாச்சு. நம்ம எல்லா ரேஸ் ஆஃப்டர் ரேஸ் எல்லா ரேஸும் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுவும் 2021 ஃபைனல் ரேஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. சோ அதுலயும் இதுலயும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு டேக், எனக்கு தெரிஞ்ச எஃப்ஐ ஹேஸ் டு டேக் அ சான்ஸ். இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா பெனால்டிப்பா, அந்த மாதிரி ஒரு ரூல் புக் வந்து செட் பண்ணும். ஸோ அது ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இப்போ காட்சன் சொன்ன பாயிண்ட்டை பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். ஐ மீன் கம்பேரிங் 2021 அண்ட் திஸ் இன்சிடென்ட் பேசிக்கா. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் எஃப்ஐஏ மேலேயும் ஆக்சுவலி இதில் தப்பு இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இன் சென்ஸ் தட் இப்போ ஏதாச்சும் நடந்தாதான், இப்போ தப்பு பண்ணி தப்பிச்சுட்டா எதுவும் இல்லை, ஆனா தப்பு பண்ணி ஏதாவது நடந்தா பெனல்டி. இந்த பாயிண்ட் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் ஜார்ஜோட பிரான்ஸ் ஜிபிலையும் நீங்க இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் நானும் அதை உங்களுக்கு லீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் பத்தி நம்ம இதை நிறைய பேசலாம். ஐ வில் லெட் யூ கண்டினியூ. எஸ், ஓகேவா. ஸோ 2021 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான், மேக்ஸ் இன்சைட் அவர் சொன்ன மாதிரி, லூயிஸ் அவுட் சைட். பட் என்ன ஒரே ஒரு இதுனா மேக்ஸ் வில் கைண்ட் ஆஃப் ஓவர் டேக். ஆனா அவர் ரொம்ப வெளியே போயிருக்க மாட்டார், கரெக்டா லைன் குள்ள இருப்பாரு. பட் லூயிஸ்க்கு இடம் கிடையாது. ஸோ லூயிஸ் வெளியே போயிட்டு பொசிஷன் கெயின் பண்ணிடுவார். அந்த இடத்துல ரெட் புல் ஆர்கியூ பண்ணாங்க, மெர்சிடிஸ் ஆர்கியூ பண்ணாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யாருக்கும் கொடுக்கல, ஏன்னா ரெண்டு வண்டிக்கும் எதுவும் நடக்கல. இந்த இடத்துல ஆக்சுவலி Perez was trying to keep the inside line in control for so much of time so that he doesn't want kind of அந்த ஒரு அவுட் சைடு இது கொடுக்க கூடாதுன்னு அவர் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு இது பண்ணப்போ நாரிஸ் வந்து டக்குன்னு டேர்ன் இன் பண்ணிட்டாரு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடிபட்டுருச்சு. பட் இந்த இடத்துல பெரேஸ்க்கு இது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பேசின மாதிரி இங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் வச்சு தான் பேசிக்கா ஸ்டூவர்ட்ஸ் ஆர் எஃப்ஐ ஹூஎவர் இஸ் கிவிங் த பெனல்டிஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஹியூமன் எரர் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் இன் அ சென்ஸ் தட் எப்படி இதை இது பண்ண போறாங்க. காட்சன் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்கணும். எனக்கு 2021 பெனல்டி கொடுக்காது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா there was no place for Lewis to go. Yes, Max was inside but he stick to the line. So அவருக்கும் கொடுக்க முடியாது, லூயிஸையும் நம்ம blame பண்ண முடியாது in the sense that there was no space. So he basically kind of went out. ஸோ எனக்கு அது கொடுக்காதது பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இடிச்சுக்கிட்டாங்க, அங்க ஒரு எஃபெக்ட் நடந்துருச்சுன்றதுக்காக கொடுத்ததுதான் எனக்கு பேசிக்கா பிரச்சனை. இன்னொன்னு த ரேஸ் பாட்காஸ்ட்ல ஆக்சுவலி அவர் பேர் ஸ்காட் நினைக்கிறேன், ஸ்காட் மிச்சல் மாம், அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அது வேலிடான பாயிண்ட். இட்ஸ் லைக் டீம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத எடுத்துக்கிட்டு இப்போ it is not a driver's fault that those messages are being broadcast just to amuse the fans and make it more dramatic. That's not a racing driver's fault. Obviously அவங்க heat of the momentல இருக்காங்க. It's a competitive sport. They are going to be kind of என்ன சொல்றது passionate about what they do. They are going to say Perez didn't use an F word or அவர் எதுவுமே பண்ணல, he just said it's a joke அப்படின்னாரு. So அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல it's a jokeனா அவர் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. He didn't come out and talk to the press or media stating that இது வந்து ரொம்ப மோசம். அதை வச்சுட்டு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் வார்னிங் கொடுக்கறது அது வந்து ரொம்ப, அவர் சொல்லும் போது நானும் யோசிச்சேன், இட் மேக் சென்ஸ். ஐ மீன் நான் என் வீட்டுக்குள்ள நான் யாரை பத்தி வேணாலும் பேசலாம், அதை நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இது நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா it doesn't make any sense. Exactly. Imagine if all 22 players in a football pitch having mics. Exactly. ஆமா, அது வந்து ரொம்ப ஆல்ரெடி பிரைவசி எனக்கு புரியவே இல்லை. இட்ஸ் லைக் யூ வாண்ட் டிரைவர்ஸ் டு பி பேஷனேட், யூ வாண்ட் டிரைவர் டு கைண்ட் ஆஃப் கோ ஹெட் டு ஹெட், பட் யூ வாண்ட் தெம் டு கைண்ட் ஆஃப் பி a லேப் டாக் அண்ட் எதுவுமே சொல்லாம அப்படியாப்பா ஓகேப்பான்னு இருக்க முடியுமா?
இன்னொன்னு ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்க கூல் டவுன் ரூம்ல வந்து எங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுறது இல்ல, பிகாஸ் தேர் இஸ் ஆல்ரெடி கேமராஸ் வாட்சிங் அஸ், சோ வி ட்ரை டு டோன் டவுன் வாட் எவர் வி ஆக்சுவலி வாண்ட் டு ஸ்பீக். சோ அங்கேயும் பிரைவசி போயிடுச்சு. ஆல்ரெடி பாடக்ல ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸ் தான் கேமரா எடுத்து சுத்திட்டு இருக்கானுங்க. லைட்டா போய் யாராச்சும் சிரிச்சாலே வீடியோ எடுத்துறாங்க. ஆமா, இதுல எங்கதான் அப்புறம் அவங்க வந்து அவங்க ஜோன்ல இருக்கிற முக்கியமான இடம்னு பார்த்தாலே காக்பிட் மட்டும்தான். எக்ஸாக்ட்லி அங்கேயும் போயிடுச்சு பேசிக்கலி. சோ எதுவுமே பேசக்கூடாது. இதுக்குதான் மேக்ஸ் புக்ல இருந்து ஒரு லீஃப் எடுத்து மனசுல தோன்றதெல்லாம் அப்படியே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இதனால சாரி இல்ல நீங்க சொல்லுங்க. இதனால என்ன ஆகும்னா, இப்ப வேற எங்கேயோ வெளியே போய் அனுத்துவாங்க. பப்ளிக் பிளேஸ்ல ஒரு த்ரெஷோல்டு இருக்கும் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி இங்கேயும் பேச முடியல எங்கேயுமே பேச முடியலன்னா ஒரு பாயிண்ட்ல வெறியாகி வேற எங்கேயா போய் யார் மேல காட்டுவாங்க, அதை புடிச்சிருவானுங்க. அவ்வளவுதான், ஃபுல்லா சோசியல் மீடியால போட்டு கிழின்னு எல்லா, அதுதான் நம்மள ஆளுங்களோட வேலை பேசிக்கா. பெரேஸ்க்கு பெனல்டி கொடுத்தது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுக்கப்புறமா இட்ஸ் அ ஜோக்குன்னு அவர் ஃபீல் பண்றது, அதை வந்து வார்னிங் இது பண்றது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இட் டசன்ட் சீம் ஃபேர். நான் எப்போ அந்த ரேஸ் பாட்காஸ்ட் கேட்கும் போது that's how I felt basically. If we just come to the Perez's race craft in the recent, I mean in the whole season சொல்லலாம், இட்ஸ் லைக் அந்த 4 ரேஸுக்கு அப்புறம் இது லைக் வேற யாரோ அவர் பாடிக்குள்ள யாரோ பூந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல். இட்ஸ் லைக் நம்ம அந்த பெரேஸ பார்த்தே இட்ஸ் லைக் இட்ஸ் பீன் 18 ரேசஸ் பேசிக்கா. மியாமில இருந்து அவரு சுத்தமா மாறிட்டாரு. இட் வாஸ் he is just kind of doing very bare minimum. அந்த காரை வச்சு bare minimum தான் அவர் பண்றாரு, வேற எதுவுமே பேசிக்கா அவர் பண்ணல. he is not doing anything extraordinary. அதனாலதான் we can see the point difference. It's like 19 wins by Max and 2 wins by Perez. ஒரு பாட்காஸ்ட்ல வந்துட்டு bare minimum won't do, Perez வந்து விட்டுறணும்னே சொன்னான் ரெட் புல். ஆமா, அந்த அளவுக்கு போயிடுச்சு. because it is harsh but it does make sense. அந்த காரை வச்சுட்டு bare minimum வந்துட்டு நீங்க டீமோட செல்ல பிள்ளையா இருந்தா மட்டும் ஸ்ட்ரால் மாதிரி இருக்கணும், அப்பதான் எஸ்கேப் ஆக முடியும். இல்லனா எனக்கு அது ஒரு கிவ் ஆர் டேக் தான் போலாச்சு ரெட் புல்க்கும். கிட்டத்தட்ட லூயிஸ் ஹாமில்டன் போட்டாஸ் வச்ச மாதிரி தான் தெரிஞ்சுட்டே ஓகே அவங்களுக்கு they just need a wingmanன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்காரு. ஆனா காமெடி என்ன தெரியுமா, பெரேஸ் வந்து இந்த வருஷமும் கடைசியா ஒரு இன்டர்வியூல வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேற இல்ல, நான் அடுத்த வருஷம் திருப்பி சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுவேன்ற மாதிரி தான் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஐ மீன் ஆனா விஷயம் என்னன்னா, ஒண்ணு இந்த வருஷம் எண்டுல அந்த ஹானர் டோட்டோவுல் போட்டோ பார்க்கும் போதே தெரியுது இவங்க நிறைய விஷயம் வேணும்ட்டே நம்ம எல்லாம் சோசியல் மீடியால அடிச்சுக்கணும்னு தான் பண்றாங்க. ஐ எம் சாரி ஃபார் டிவியேட்டிங், பட் தி என்டையர் எபிசோட் ஆஃப் ஹாமில்டன் அண்ட் ஹானர் கோயிங் பிளேயிங் பிங் பாங் வித் நான் ரெட் புல்க்கு வரலன்றது வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டன் ஃபார் சோசியல் மீடியான்னு தான் தோணுது. சோ இப்ப சோசியல் மீடியாலயோ இல்ல ஒரு பிரஸ் கிட்டயோ பெரேஸ் என்ன பேசுறாருன்னு வச்சுக்கிட்டு அவர் ஒரு காம்படிட்டரா என்னால பார்க்க முடியல. ஏன்னா நடக்கிறத வச்சுதான் நம்ம அவர் ஓட்டுறத வச்சும் அந்த கார்ல அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்றத வச்சுதான் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது பொட்டாஸ் லெவலுக்கும் அவர் பெருசா பொட்டாஸ் வந்து when Lewis was not there to win a race, பொட்டாஸ் actually won the races for Mercedes. அத பண்ண மாட்டேங்கிறாரு பெரேஸ். அப்புறம் எதுக்கு செகண்ட் டிரைவர்? ஏன்னா பண்ண ஒண்ணுமே பாதுக்கு இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ரெட் புல் பண்ண உடலன்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து அதை தாண்டியே போயிடுச்சு. அது இதுக்கு மேல அந்த கம்ப்ளைண்டே வரக்கூடாது. ஏன்னா பண்ண விட்ட ரேஸ்லயும் அவர் பெருசா பண்ணல. ஃபார் தட் மேட்டர் ஃபெராரியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ரேஸ் வந்து இப்போ சைன்ஸ் ஒரு சில ரேஸ் கண்டிப்பா சொதப்பிட்டாரு ஒத்துக்கிறேன். பட் தென் when Leclerc couldn't show up, Sainz definitely did show up. மெக்லாரனே பாத்தீங்கன்னா நாரிஸ் பண்ணாத ரேஸ்ல எல்லாம் பியாஸ்ட்ரியே பண்றாரு அந்த வேலையை. சோ ஒரு ரூக்கி இந்த வருஷம் அந்த வேலையை பண்ணும்போது ஒரு சீசன்ட் வெட்டரன் இவ்வளவு வருஷமா மொக்க கார்லாம் தூக்கி போடியம்ல உட்கார வச்ச பெரேஸ் வந்து ஒரு ரெட் புல்ல கொண்டு வர முடியலையே கன்சிஸ்டன்டா செகண்ட்ன்றதுதான் எல்லாருக்குமே வருத்தம். இட்ஸ் நாட் like we are trashing Perez, because நம்ம போன வீடியோலயோ சொன்னோம் we want Perez to continue in F1 because அவரோட கேரியர்லாம் முடியல. he is still a very very good racer. It's just that where did that racecraft go அப்படின்றதான் கேள்வியே. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டினே அதுதான். சோ ஜார்ஜ் ரசலுக்கு அவரோட டிரைவ் வைஸும் சூப்பரான ரேஸ். ஆனா அவருக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தது. ஏன்னா இப்ப நம்ம போன டாபிக் தான் சர்ஜியோ பெரேஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவரால் பாதிக்கப்பட்ட நாரிஸை பத்தி நம்ம அடுத்து பேசணும்னா, நாரிஸ் வந்து சூப்பரா ஓட்டிட்டு இருந்தாரு லேப் 15 பிட் பண்ற வரைக்கும். லேப் 15ல என்ன ஆச்சுன்னா உள்ள வந்தாங்க 2 பேரும் ஒரே டைம்ல தான் பிட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா நாரிஸ்க்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த வருஷம் அவ்வளவு நல்லா பிட் ஸ்டாப் சூப்பரா பண்ண மெக்லாரன் அவங்களுக்கு முக்கியமா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல with their fight going on with Aston Martin, but I don't think it would have made a very big difference given Stroll also got some points in this race. So அத பத்தி பேசாம கரெக்டா என்ன ஆயிடுச்சுன்னா பிட்டுக்குள்ள வரும்போது நாரிஸ் முன்னாடி வந்தாரு, ஜார்ஜ் முன்னாடி வந்தாரு. ஆனா வெளியில வரும்போது
ஜார்ஜ் முன்னாடி வந்தாரு, நாரிஸ் பின்னாடி வந்தாரு. இதுல ஜார்ஜ் இன்னும் சூப்பரா ஓட்டிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிஎஸ்டி நல்லா ஓட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பிஎஸ்டிக்கு வந்து பேசிக்கலி ஜார்ஜ் கூடயும் பெர்னாண்டோ அலோன்சோ கூடயும் தான் ஃபைட் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம பிஎஸ்டியோட மிரர் ஃபுல்லா ஜார்ஜ் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்ம துரத்து, நல்ல சேஸ், நல்லா ஓவர்டேக் பண்ணி அதான் ஒரு மாதிரி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் மாதிரி ஆயிடுச்சு ஜார்ஜ் நல்லா ஓட்டுனது. சோ இந்த ஜார்ஜ் நல்லா ஓட்டுனது, மெக்லாரனோட பிட் ஸ்டாப் சொதப்பல் பிளஸ் சர்ஜியோ பெரேஸோட 5 செகண்ட் பெனல்டி ஆல் பிளேட் இன்டு ஜார்ஜஸ் ஹேண்ட். பட் இது இல்லாம டு யூ திங்க் ஜார்ஜ் குட் ஹேவ் ஸ்டில் ஃபினிஷ்ட் இன் த போடியம் அஹெட் ஆஃப் பெரேஸ்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதும் ஒரு மாதிரி பேசி வச்சு கை குலுக்கின மாதிரியும் இருக்கு. அண்ட் சபரீஷ் நம்ம கால் வர்றதுக்கு முன்னாடி சொன்ன முக்கியமான பாயிண்ட், மெக்லாரன் ஆல்சோ ஃபைனலைஸ்ட் மெர்சிடிஸ் இன்ஜின்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜ் பாராட்டணும்ப்பா, கீப்பிங் அசைட் ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் ஹேப்பன்ட். இது ஆல்ரெடி நீங்க நம்ம பேசினது தான். லைக் how good he is when the car is not so good. He has to get better when the car is really good. அது அவருக்கே ஆப்வியஸா தெரியும் எனக்கு தெரிஞ்சு. So he will work on it over the break and when the car is good for Mercedes next year. பட் இந்த ரேஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுமோ அது எல்லாமே அவர் கரெக்டா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற அந்த கேஸ் தான் எல்லாமே நடந்துச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரி பியாஸ்ட்ரிய டிஆர்எஸோட ஓவர்டேக் பண்றதுக்கே ரசலுக்கு ஆக்சுவலி ஒரு 4 லேப் ஆயிடுச்சு. பேஸ் வைஸ் பார்த்தோம்னா ஆக்சுவலி மெக்லாரன் were maybe slightly ahead, very slightly, a thickness of a hair வேணா சொல்லலாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பேசிக்கா. நாரிஸ் வந்து கைண்ட் ஆஃப் பிட் ஸ்டாப் ஒழுங்கா பண்ணிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரசலால நாரிஸை பிடிச்சிருக்க முடியாது. And we have to consider that Norris is kind of better compared to Piastri in, of course, head to head போகுது, but in general பார்த்தோம்னா நாரிஸ் இஸ் குட் கம்பேர்ட் டு பிஎஸ்டி. ஸோ இந்த அளவுக்கு இதுவா விட்டுருக்க மாட்டார் நாரிஸ், நல்ல கேப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட் மாதிரியே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் ரசல் குட் ஹவ் டன் இஸ் 4th தான். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க முடியாது. அண்ட் கன்சிடரிங் சார்ல்ஸ் பேஸ், சார்ல்ஸ் செகண்ட்ல இருந்திருப்பாரு, பெரேஸ் தேர்ட் தான் இருந்திருப்பாரு. சோ சாம்பியன்ஷிப் பேசிக்கா ஃபெராரிக்கு போயிட்டு இருக்கும். சார்ல்ஸ் would have been the hero. பட் அன்பார்ச்சுனேட்லி நாரிஸ்க்கு கரெக்டா பிட் ஸ்டாப் வந்து சொதப்பிட்டாங்க. நம்ம கொளுத்தி போடுவோம் அப்படிங்கிற தொப்பியை மாட்டணும் அப்படின்னா ரீசெண்டா மெக்லாரன் வந்து மெர்சிடிஸோட டீல், அதுக்கு வந்து 20% ஆஃப், பிட் ஸ்டாப் சொதப்பினா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்சு அடிபட்டுச்சா என்ன அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் கிட்டிங். மெக்லாரனோட கிளினிக்கல் பிட் ஸ்டாப் நம்ம பார்த்து ரெட் புல் அளவுக்கு யாருமே வர முடியாதுரா அப்படின்றப்போ இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு கீப்பிங் அசைட் ரெட் புல்ஸ் டாமினேஷன், பெஸ்ட் டீம்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ஆல் சைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மெக்லாரன் தான். பிட் ஸ்டாப்பா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், த டிரைவர் பேர் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு செம ரைஸ் ஆகிறான் சார். இவன் அடுத்த ஒரு தாதா ஆல்ரெடி டவுன்ல இருக்கான், இன்னொரு தாதா ரைஸ் ஆயிட்டு இருக்கான், அவன் தான் அடுத்து அந்த த்ரோனை எடுக்க போறான்ற மாதிரியான ஒரு ஹைப்லாம் பில்டப் ஆகிற மாதிரி தான் பேசிக்கா இந்த சீசன் மெக்லாரன் முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி மெக்லாரன் போடுற போஸ்ட் எல்லாமே லூயிஸ் பியாஸ்ட்ரி தான். அப்படி ஒரு ரூக்கி, இப்படி ஒரு போடியம், இத்தனை நம்பர் ஆஃப் ரேஸ், அப்படி ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்கடா. இப்படிதானே நிறைய பேர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல உட்கார வச்சிருக்காங்க, அப்படிதான் இருந்தது. அடுத்த சச்சின் இவருதாங்கன்னு சொல்லிதான் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்தீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கானா. அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸே கைண்ட் ஆஃப் இதுவா இருக்கும் போது இந்த 5 செகண்ட்ஸ் பிட் ஸ்டாப்ன்றது மெக்லாரனுக்கு காஸ்ட்லியா முடியல. அன்பார்ச்சுனேட்லி ஃபெராரிக்கு ரொம்ப காஸ்ட்லியா முடிஞ்சு போச்சு. ஸ்பீக்கிங் ஆஃப் ரசல், எனக்கு தெரிஞ்சு சூப்பரான டிரைவ். அந்த காரை எனக்கு தெரிஞ்சு அவர் செமையா ஹேண்டில் பண்ணாரு, சூப்பரா பேஸ் ஜெனரேட் பண்ணாரு, ரிசல்ட்டே தெரிஞ்சது. அந்த கண்ட்ரோல் கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸா அவருக்கு இருந்துச்சு. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி பின்னாடி இருக்கும் போது he didn't get frustrated. That was the most important thing. ஒரு 3-4 லேப் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாரு, பியாஸ்ட்ரி didn't make it easy, ரொம்ப கஷ்டம். பட் ஆனா கரெக்டா வெயிட் பண்ணி நல்லா தூக்குனாரு. தட் வாஸ் ரியலி குட். சர்ப்ரைசிங்லி எங்க தெரியுமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு, நடுவுல ரேஸ் அப்டேட்ஸ் கேட்டுட்டு நம்ம எங்க இருக்கோம் ஃபெராரி கூட அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அவரோட ரேஸ் இன்ஜினியர் வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தாரு. உடனே ஒரு எஃப் பாம் டிராப் பண்ணி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நம்ம ஃபெராரி கூட எங்க இருக்கோம், நீ ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? எஸ், இட் வாஸ் நைஸ் டு see that he was not frustrated but he was still showing passion. So yeah, சொன்ன பாயிண்ட் தான் பாலாஜி. சோ ரசல் வந்து if you give him a bad car he makes it good. ரசலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தன்னு வச்சுக்கேன் ஓவரால் த இயர் ஒரு மாதிரி இட்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து Mercedes had a very good car. ரசல் வந்து ஈஸியா ஒரு மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன் தான். லாஸ்ட் இன்னும் 5 லேப்ஸோ 3 லேப்ஸோ தான் இருந்துச்சு. ரசல் அங்க வந்து கோட்டை விட்டார். நல்ல கார் இருக்கும் போது அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேன்ற மாதிரி இருக்க கார்லாம் அவர் வந்து he's putting to
together in a good space. So அது வந்து probably he has to work on next year. நம்ம கொளுத்தி போடுற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எனக்கு இன்னும் விட்டு கொடுத்தா தாண்டா பாலாஜி இருக்கு பேசி வச்சு நாங்க என்ஜின் டீல் சைன் பண்றோம் நீங்க விட்டு கொடுங்க. எனக்கு இப்ப என்ன காமெடினா ஆஸ்டன் மார்டின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஏன்னா இந்த 2023 ஸ்டார்டிங்ல வந்து பேச்சு எப்படி அடிபட்டுச்சுன்னா people are slow, it's because of Mercedes engine, Mercedes rear, இந்த கியர் பாக்ஸ், அதனாலதான் எல்லாரும் ஸ்லோ நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எல்லாருமே they made a decision to move out of, even Williams வந்து they were thinking to move out of Mercedes. But McLaren வந்து அது வந்து disprove பண்ணியாச்சு. It's not because of Mercedes engine rear. அதனாலதான் அவங்க வந்து இப்போ அந்த டீலும் சைன் பண்ணிருக்காங்க. ஆஸ்டன் மார்டின் இதை ரொம்ப இதுவா எடுத்துக்கிட்டு குரூஷியலா எடுத்துக்கிட்டு they changed to Red Bull on 2026. Red Bull Honda engine to 2026. அது எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆஸ்டன் மார்டின் சும்மாவே ஒரு டிசைன் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். புது இன்ஜின் பல வருஷம் ஆகுது பேசி அங்கிருந்து வாங்கி இங்க போட வேண்டியதுதான். பிங்க் மெர்சிடிஸ்ல இருந்து காலகாலமா நடந்துட்டு இருக்குதுதானங்க. காப்பி அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா ரெட் புல் ஆள் இல்ல யூஸ் பண்ண போறதுல 2026ல இருந்து. ஏன்னா அந்த டீம்க்கு ஆஸ்டன் மார்டின் வைக்கிறப்ப அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னே பேரை மாத்திடலாம். என்ன பண்ண போறாங்க தெரியல. பட் ஓவரால் ரசல் வந்து நெக்ஸ்ட் இயர் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எனக்கு இன்னும் இந்த வருஷம் இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் மொக்க பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா வர இருக்கு மெக்லாரன். நம்பி வந்து சொல்ல முடியாது. மர்சிடிஸாக கொஞ்சம் தில்லா சொல்லலாம். எனக்கு அதான் இப்போ நான் மட்டும்தான் அந்த ஹேஷ்டேக்ல ஜாயின் பண்ணல. சோ ஹேஷ்டேக் கொளுத்தி போடுவாங்களா நானும் ஜாயின் பண்ணிட்டேன்னா somehow it's like Mercedes wanted to finish second even in a horrible season, so they did whatever they wanted to on track and off track மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ ஒரு மாதிரி காப்பாத்திட்டாங்க. என்னென்னமோ நடந்துச்சு இந்த வருஷம். I am so surprised to see them in second place. பாரு எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆஸ்டன் மார்டின் அவ்வளவு சூப்பரா ஓட்டி செகண்ட் ஹாஃப் அப்படியே விட்டாங்க. மெக்லாரன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே பண்ணல, செகண்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணிட்டாங்க. சோ நெகேட் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபெராரி ஆன் அண்ட் ஆஃப் ஏதோ பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல. கரெக்டா இந்த 3 டீமும் அப்படியே ஓரமா போயிட்டாங்க. மெர்சிடிஸ் வந்து நம்ம போன கால்ல பேசின மாதிரி கன்சிஸ்டன்டா சுமாரா இருந்து செகண்ட் முடிச்சிட்டாங்க somehow. அதான் அந்த கடைசியில நம்ம ஹானர் அண்ட் டோட்டோ வுல்ஃபோட போட்டோ மாதிரி தான். டாப் 2 நீங்க என்ன பண்ணாலும் நாங்க தான்டா இருப்போம்ன்ற மாதிரி ஒரு பினிஷ். அடுத்த வருஷம் பிரஷர் இருக்கு மச்சி. மெர்சிடி எனக்கு தெரிஞ்சு டோட்டோவுக்கும் மெர்சிடிஸ்க்கும் பெரிய பிரஷர் இருக்கு. பிகாஸ் நான் 2014ல இருந்தே நல்ல பேர் தான். பட் நல்ல பேர் இருக்கு. லூயிஸ் ஜெயிக்க வைக்கணும். ஆல்ரெடி லூயிஸ் வந்து அஃப்கோர்ஸ் இஸ் எ ஹியூமன். 2 வருஷம் ஆயிடுச்சு. there is a 2021 final race was a big drama, and then 2 years he tried to cope up with the belief that okay we will get a good car and all those things. and இப்ப லூயிஸ் சொன்ன மாதிரி அபுதாபில ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டெவலப்பே பண்ணல. பட் ஸ்டில் இஃப் Red Bull can pull that much margin, then 15-17 seconds faster. It is crushing all your hope for the winter break basically. You just go back to winter break thinking about Max Verstappen. You are not, or Red Bull. You are not thinking about how we can make changes in your car. You think about that margin. அந்த அளவுக்கு crushing defeat அது பேசிக்கா. மெர்சிடிஸ்க்கு கண்டிப்பா வந்து ரொம்ப பிரஷர் இருக்கு. போன வருஷம் ஆரம்பத்திலே லூயிஸ் சொல்லிட்டாரு, நான் ஆல்ரெடி என்ஜினியர்ஸ் கிட்ட நிறைய சேஞ்சஸ் சொன்னேன், எதுவுமே பண்ணல அப்படின்னு அவர் ஆல்ரெடி இது போட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்றது ரொம்ப அவங்களுக்கே ப்ரெஷரைஸ்டு, ரொம்ப ப்ரெஷர் சிச்சுவேஷன் தான் இது பேசிக்கா. கிறிஸ்டியன் ஆனரும் டைம் கிடைக்கிற போதெல்லாம் லூயிஸ் வந்து ரேஸ் கூட ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் 2 வருஷமா ரேஸே ஜெயிக்காத லூயிஸ் எங்க, எல்லா ரேஸும் ஜெயிக்கிற மேக்ஸ் எங்கன்ற மாதிரி எல்லாம் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டோட்டோ ரேஸே ஜெயிக்கல, இந்த வருஷம் சரியே இல்லைனாலும் வாய் மட்டும் பயங்கரமா நம்ம போக்கிரியில வர பாண்டு மாதிரி வாய் மட்டும் பயங்கரமா வேலை செய்யுது. இது என்னோட இதை நான் லூயிஸ்க்காக செஞ்சாகணும். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த மீம் தான், இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்குங்க இந்த. சோ ஸ்டேயிங் ஆன் த டாபிக், எனக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த ஹார்னர் லூயிஸ் இந்த இது போயிட்டு இருக்குல்ல மச்சி, எனக்கு என்னன்னா ஹார்னர் சொல்லிருக்க கூடாதோ. ஈவன் தோ லூயிஸ் அப்ப அப்ரோச் பண்ணாலுமே அது ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்லமா இல்லாம சில விஷயங்கள் இட் ஷுட் ஸ்டே பிஹைண்ட் த கர்டன் மாதிரி தான் இல்ல. இப்ப நாளைக்குமே வேற ஏதாவது டிரைவர்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு வச்சுக்கேன், லைக் இஃப் தே ஆர் லுக்கிங் ஃபார் சீட்ன்ற மாதிரி. இப்ப சயின்ஸே ரெட் புல் வரணும் அப்படின்னா இவர் இந்த மாதிரி பேசிட்டாருன்னா எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அது ஒரு மாதிரி அவரு லூஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ரோச்சே பண்ணிருக்கட்டுமே, ரியாலிட்டியா அதுவா இருக்கட்டுமே, எதுக்கு அதை வெளியே சொல்லிருக்கணும்? சொல்லிருக்கே தேவையில்ல. இப்போ இருக்க நிலைமையில எங்களை தேடி வராங்க, நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குஷியில. அதுதான் மச்சு, நல்ல நாள்லயே ரெட் புல் நாயகம், நல்ல நாள்லயே நாயகம். இப்ப எல்லாம் பேசிக்கா கீழே விழுந்து அடிபடும் போது நாங்க வாங்கிக்கிறோம், இப்ப ஆனா இப்படிதான் பேசுவோன்ற மாதிரி கேஸ். ரெட் புல் 8 வருஷம் வெயிட் பண்ணி
இப்பதானே மேல வந்திருக்காங்க, ஒரு சில ஆட்டங்கள் இருக்கதா செய்யும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 8 வருஷம் கண்டினியூ அடுத்த ஒரு 4 வருஷம் கண்டினியூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரியலிஸ்டிக்கா 8 வருஷம் நடக்கும் தான் எனக்கு தோணுது. பட் 4 வருஷம் வச்சுக்கிட்டோம்னா இல்ல மச்சி நடக்காது. 2026 சான்ஸ் இல்ல. வேற லெவல்ல இருக்காங்க. மறுபடியும் ஷஃபிள் இருக்கும், நம்புவோம். ஷஃபிள் இருக்கும். சோ அதான் இருக்கிற டைம்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். எனக்கு அவங்க இயர் முடிச்சுட்டு அந்த வெர்ஸ்டாப் கார்னரை கூப்பிட்டு ஒரு பாட்டு மாதிரி எல்லாம் போட்டு பயங்கரமா சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாத்தியான்னு தெரியல சபரிஷ் அந்த போஸ்ட் பாத்தியா? இல்ல மச்சி, பாக்கல. பாரு. சோ தே பேசிக்கலி ஹேட் இன்வைட்டட் அந்த மிமிக்ரி பண்ணுவார்ல கார்னர், அவரை இன்வைட் பண்ணி மேட்ச் பாடுறதுல இருந்து கார்ல பாடுற மாதிரி ஆரம்பிச்சு he mimics everyone, சைன்ஸ் அவங்க காம்படிஷன் எல்லாரையுமே கலாய்ச்சு ஒரு மாதிரி ஜாலியான பாட்டு. ஆனா நாட் இன்சல்டிங், it is fun. One who watches that beat Sainz or Hamilton, they are going to have a laugh. நல்லா இருந்துச்சு சிரிப்பா. எனக்கு என்ன மார்க்கோ இது வந்து ஒரு மாதிரி பிளே டவுன் பண்ண மாதிரி சொன்னா. மார்க்கோ நார்மலாவே வந்து அவரு பெரேஸ் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் அமுக்கி வச்சிட்டாங்க. அது பெரிய சொல்லிட்டு இருப்பாங்க. ரேசிசம்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸான பிரச்சனை. 80கள் மாதிரி இல்ல தம்பி. ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டோம் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஏதோ சொல்லாம அப்படியே பிளே டவுன் பண்ணிட்டாரு. சோ அப்பயே ஓகே பையன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கா அப்பதான் நினைக்கிறேன் மார்க்கோ. அந்த பேட்டனை தான் கிறிஸ்டியானோ எடுத்து இனிமேல் வைரலான விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட தான் வரும், அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் நான் பாத்துக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் இது மொரினியோ சில சமயம் பண்ணுவாரு. டீம் ஒரு மாதிரி சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணா ஏதாச்சும் இடக்கு முடக்கா பேசி கான்சென்ட்ரேஷன் மொத்தம் அவர் மேல திரும்பிடும். சோ டீம் மேல இருக்காது. அது கிளாசிக் மொரினியோ. இன்னொரு ஹைலைட், ஹானர் எவ்வளவு சரியான ஆடுறான் அவரு. என்னன்னா ஆண்டனின் பேர் சொல்ல வித் சேம் சர்நேம், அப்படி வித் சேம் சர்நேம் அப்படி இப்படின்னு ஒரு அப்படியே வார்த்தையில விளையாடி ஏன் பேரை சொல்ல மாட்டீங்களா அப்படி ஏதோ சொல்ல வேண்டியது. ஃபர்ஸ்ட் சொன்னதே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இட் வாஸ் லைக் ரொம்ப அபிஷியலான டாக் மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா லூயிஸ் டினை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி வெர்ஷன் மாறுது. இட் வாஸ் நதிங் அபிஷியல், ஜஸ்ட் இது ஏன் வேலை அப்படின்றது பேசி வச்சுதான். சூப்பர். ஓகே, இந்த வருஷம் நல்ல வருஷமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்படி போடுறேன் நான். இந்த வருஷம் ரெஃப்ரெஷிங் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் ஒரு டிரைவரோட ஒரு டேலண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரைவரோட டேலண்ட்டும் ஒரு டீமோட டேலண்ட்டும் மெர்ஜ் ஆகும்போது எந்த அளவுக்கு ஒரு சுப்ரீமசி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பெஞ்ச் மார்க்கே 2023 தான். So on that note, this year was amazing. Hopefully we will have a time, நம்ம 3 பேருக்குமான டைம் ஜோன் நல்லா உட்காந்தா இந்த வருஷத்தோட ஹைலைட்ஸை பத்தி நம்ம இன்னொரு கால் பண்ணுவோம். This was a very nice Abu Dhabi recap and நம்ம அடுத்த கால்ல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.